இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் வந்து முட்டு வலி பேஷண்ட்டுகளுக்கு, இடுப்பு வலி பேஷண்ட்டுகளுக்கு, கைகள் பேசுகிறதுக்கு, இந்த எலும்பு தேய்மானம் இவங்களுக்கு நார்மலாகவே வலி அதிகமாகும். ஸோ கால் மறுத்து போகிறது, கால் வந்து அந்த வீக்கம் அடிக்கிறது, சிலருக்கு வந்து காலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்படின்னா காலில் உணர்ச்சியாக இருக்காது, கால் வந்து மசில் வேஸ்டிங் கூட ஆகும். அதாவது வந்து தொடைப்பகுதியில் இருக்கிறது, கால் பகுதியில் இருக்கிற சதைகள் வந்து அழிந்து டிஸ்ட்ரோஃபி ஆகிடும், பெயின் வந்து கம்மியாகும். அப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி போனால் அந்த இடத்துல வீக்கம் கூட கம்மியாகும். ஆனால் அப்போ அந்த டிஸ்க் டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கான உணவு முறை என்ன இருக்குது அப்படின்றத கேட்டிங்கனாக்கா நிறைய மருந்துகள் இருக்குது. அதாவது வந்து அந்த நெய்ப்பு தன்மை வந்து நம்ம உடம்புல கம்மியாகிறது தான் சொல்லுவோம். எல்கெஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த குளிர்காலம் வந்து அதிகமாச்சுனாவே வாத நோய்கள் வந்து ரொம்ப காமனாக வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வந்து வாத நோய்கள் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வலியும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து கொஞ்சம் ரொம்ப காமனாகவே அதிகரிக்கும். இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் வந்து முட்டு வலி பேஷண்ட்டுகளுக்கு, இடுப்பு வலி பேஷண்ட்டுகளுக்கு, கைகள் பேசுகிறதுக்கு, இந்த எலும்பு தேய்மானம் இவங்களுக்கு நார்மலாகவே வலி அதிகமாகும். ஸோ இதுக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா, டிஸ்க் பல்ஜி பேஷண்ட்ஸ். இந்த டிஸ்க் பல்ஜி பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான மருத்துவம் வந்து எடுத்துக்கிறது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக டிஸ்க் பல்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, முதுகு தண்டுவடத்துக்கு இடையில் வந்து ஒரு ஜவ்வு போல் அமைப்பு இருக்குது. இந்த டிஸ்க்கு அதுதான் வந்து இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்குன்றதை சொல்லுவோம். இந்த டிஸ்கானது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஏஜ் ஆகும்போதோ இல்லை வந்து ஏதோ ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் தவறான உணவு பழக்கத்தின் மூலமாகவோ, இல்லை வந்து நம்மளோட வாழ்வியல் நிலை ஒழுங்காக தூங்க மாட்டோம், கரெக்டான உணவு முறைகள் வந்து பின்பற்ற மாட்டோம், ப்ராப்பரான உடற்பயிற்சிகள் வந்து எடுத்துக்க மாட்டோம், இந்த மாதிரியான காரணங்களால் இந்த டிஸ்கில் இருக்கிற நீர் சத்து வந்து வெளியேறும். அப்போ அந்த டிஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த ஜவ்வு பகுதி வலு இழந்துடும், அதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த்து வந்து இருக்காது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ அந்த டிஸ்க்கு வந்து 2 போனுக்கு இடைப்பட்டு இதில் இருக்குன்றது அதோட மெயினான வேலையே ஷாக் அப்சர் மாதிரி வந்து ஆக்ட் ஆகிறது தான். இப்போ நம்ம குதிக்கிறோம், குமிக்கிறோம், செய்கிறோம், இந்த மாதிரியான பல வேலைகளை வந்து நம்ம செய்கிறோம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த 2 முதுகு தண்டுவட எலும்புகளுக்கு இடையில் ஒரு குஷன் மாதிரி வந்து வேலை செய்கிறது தான் இந்த டிஸ்கோட இது. இப்போது அந்த பகுதியில் இருந்து நீர்ச்சத்து வெளியேறுதுன்றதை வச்சுக்கோங்க. அப்போ அந்த நீர்ச்சத்து வெளியேறிடுச்சுன்னா அதால் ஒழுங்காக வந்து வேலை செய்ய முடியாது, அதுக்கு வலு இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், நமக்கு முன்னாடி இப்படி குனிஞ்சி வந்து இதாகும்போது அது பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு பல்ஜு மாதிரி வந்து உருவாகுது இல்லைங்களா. அப்போ அந்த பல்ஜு மாதிரி உருவாகும்போது நமக்கு அங்கே உள்ள நரம்புகளை வந்து அழுத்தும். சில டைமில் வந்து காலுக்கு செல்லுற நரம்புகளை வந்து நமக்கு அழுத்தும். அப்போ அழுத்தும் போது நமக்கு இடுப்புலேருந்து கால் வரையும் பெயின் வந்து வலி பரவுதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஷியாட்டிகா பெயின்ன்றது சொல்லுவோம். நாம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து தண்டகவாதம் அப்படின்றத வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நாம் குறிப்பிடுவோம். சரிங்களா. சில டைமில் வந்து சிலருக்கு நரம்புகளை வந்து அழுத்தாது, பட் அந்த பெயின் வந்து அந்த இடுப்பு பகுதியில் மட்டும் இருக்கும். அந்த முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற மசில் மட்டும் இன்ஃப்ளமேட்ரி அலர்ஜி, அதாவது வந்து வீக்கம் உருவாகி ஒரு சதை பிடிப்பு மாதிரி வந்து உருவாக்கியிருக்கும். அவங்களுக்கு வந்து நரம்பு அழுத்தம் இருக்காது. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஜவ்வு வந்து விலகல் தான். சரிங்களா. இந்த ஜவ்வு விலகல்னால அவங்களுக்கு அந்த நரம்பு அழுத்தம் ஏற்படும், வலி ஏற்படும், அந்த நோயை அதனால் பாதிக்கப்பட்டவங்க குனிஞ்சு நிமிர முடியாது, அவங்களோட வேலைகளை வந்து செய்ய முடியாது. நேராக நிமிர்ந்தாங்கனாவே கொஞ்ச நேரத்தில் வந்து இடுப்பில் கை வச்சுருவாங்க, வலி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து அவங்க ஒவ்வொன்றா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டதை பொறுத்தோ, எவ்வளோ தூரம் நரம்பு அழுத்தம் ஆகியிருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து அறிகுறிகளும் மாறுபடும். சிலருக்கு ரொம்ப நரம்பு அழுத்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா, கால் மறுத்து போகிறது, கால் வந்து அந்த வீக்கம் அடிக்கிறது, சிலருக்கு வந்து காலுக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்படின்னா காலில் உணர்ச்சியாக இருக்காது, கால் வந்து மசில் வேஸ்டிங் கூட ஆகும். அதாவது வந்து தொடைப்பகுதியில் இருக்கிறது, கால் பகுதியில் இருக்கிற சதைகள் வந்து அழிந்து டிஸ்ட்ரோஃபி ஆகிரும். அதாவது வந்து சதை அழிவு நோய் மாதிரி ஏற்படும். அப்போ அவங்களுக்கு காலில் இருக்கிற சதை வந்து குறைஞ்சிச்சின்னா
அவங்களுக்கு மேல் இருக்கிற உடம்பு வந்து எப்படி தாங்கிறதுக்கான சக்தி இருக்காது இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக முட்டி பெண்ட் ஆகிறது, இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் வந்து இருக்காங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத நான் இதில் வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல சித்த மருத்துவம் வந்து நல்ல பேர் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. நிறைய மக்கள் வந்து சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேத மருத்துவராக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து போய் அணுகி இந்த மாதிரி மூட்டு இடுப்பு வலிகள் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு மசாஜ் பண்ணுறதோ இல்லை வந்து இது சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ எடுக்கிறது வந்து இப்போ பரவலாக வந்து இருக்குது. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு சில சமயத்தில் நிரந்தரமான தீர்வு இல்லை அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு வந்து அவர் கொஞ்சம் நல்ல பெரிய ஆள் தான். அவருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை. இதே மாதிரி தான் டிஸ்க் பல்ஜ் வித் நர்வ் கம்ப்ரெஷன். நான் அந்த ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தம் ரொம்ப சிவியராகவே இருக்குது. அவர் வந்து நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஆங்கில மருத்துவத்துக்கிட்டையும் போயிட்டாங்க, சித்த மருத்துவர் நிறைய சித்த ஆயுர்வேதா மருத்துவர்கிட்டையும் போயிட்டார். அவருக்கு வந்து வலி வந்து கொஞ்சம் கம்மியாகுது, ஆனால் திரும்ப திரும்ப வருது அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு. அப்போ அவர் வந்து எங்ககிட்ட வந்து பேசும்போதே வந்து வார்த்தை சொன்னது, சார் நான் நிறையா சித்த மருத்துவராகட்டும் ஆயுர்வேதா இங்கிலீஷு எம்டி நிறைய மருத்துவர்களை வந்து நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து இது வந்து டெம்ப்ரவரி ரிலீவாக தான் இருக்குது. எனக்கு வந்து தேவை பர்மனெண்ட் க்யூர். அதாவது வந்து உங்களால் வந்து இந்த வலியை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வந்து தடுத்துட முடியுமா அப்படின்றத சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் இரும்பில் தான் வச்சு நான் உங்களுக்கு வந்து வெல்ட் வச்சு விடணும், அந்த உறுப்புகள்லாம் இரும்பில் தான் மாற்றி தரணும், அப்போ தான் பர்மனெண்ட் க்யூராக இருக்கும். எப்போதும் எலும்புனா தேய்மானம் ஆகும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் திரும்ப திரும்ப வருதா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்முக்கு வந்து நான் வந்து நிரந்தர தீர்வு வந்து தர முடியும். ஒரு லாங் டேர்ம், இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உங்களுக்கு வராமல் வந்து பார்த்துக்க முடியும். நான் சொல்கிற மாதிரியான உணவு முறைகளையும் எக்ஸசைஸும் நீங்கள் ரெகுலராக பயிற்சி செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரையும் வராத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத நான் சொன்னேன். சரி, அப்போ இல்லை சார், நான் வந்து நிறைய சித்தா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டேன், பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் பார்த்துட்டேன், இது முடியுமா அப்படின்றத வந்து என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். சார் இது ஏன் வந்து உங்களுக்கு பண்ணும்போது இப்போ நான் மசாஜ் வர்மா பண்ணுறேன், எனக்கு அப்போ வலி கம்மியாகுது, ஆனால் திரும்பவும் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து வந்துடுது, ஏன் அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டார். ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினச்சா அதனால தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது வந்து பொதுவாக ஒரு இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டிஸ்க்கு முதுகு தண்டுவடம் விலகி நமக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்குது. அந்த இன்ஃப்ளமேஷன் அங்கே இருக்கிற மசில் ஸ்பேஸத்தை வந்து ஸ்டிஃப் ஆக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ அந்த ஸ்டிஃப் ஆகுறத இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல மசாஜ் பண்ணுறதோ இல்லை வர்மா பண்ணுறதோ இல்லை ஃபிசியோ பண்ணும்போதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ஒன்று அந்த மசிலை அழுத்தி கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த மசில் ஸ்பேஸம் வந்து கம்மியாகும். இல்லை ஒத்தல் வைக்கிறது மூலமாகவோ இல்லை அந்த லேம்ப் வச்சு சூடு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதியை வந்து சூடு பண்ணுறதுனாலையோ இப்போ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னாக்க, அங்கே இருக்கிற மசில் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறையும். இப்போ நீங்கள் சூடு பண்ணும்போது அந்த இடத்துல ஒத்தல் கொடுக்கும்போது இல்லை மசாஜ் வச்சு அழுத்தும் போது அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே கம்மியாகுது. அப்போ கம்மியாகிட்டு அப்போ என்ன பண்ணும், அப்போதைக்கு உங்களுக்கு வந்து டெம்பரவரியான பெயின் வந்து கம்மியாகும். அப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி போனால் அந்த இடத்துல வீக்கம் கூட கம்மியாகும். ஆனால் நீங்கள் மறுபடியும் போய் அந்த நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ரெகுலராக அதே உணவு பழக்க முறைகள் ப்ளஸ் வந்து நார்மல் ரெகுலர் லைஃப் போகும்போது திருப்பவும் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அப்போ புதுசாக மறுபடியும் வீக்கம் உருவாகும். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஸ்பேஸத்தை உருவாக்கும். திரும்பவும் உங்களுக்கு 2 மாதம் கழித்து வலி வரும். சரிங்களா, இதுதான் வந்து மெயின் ரீசன். உங்களுக்கு திரும்ப திரும்ப மசாஜ் பண்ணாலோ சித்த மருத்துவம் எடுத்தாலோ இல்லை எந்த மருத்துவ முறை எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கிற வரையும் உங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு தீர்வு தான் நிரந்தர தீர்வு மாதிரி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதாவது வந்து அந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறோம், அந்த மசாஜ் பண்ணி அந்த ஸ்டிஃப்னஸை குறைச்சி அந்த இடத்துல இருக்கிற அந்த மசிலை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாலும் திரும்பவும் அந்த இடத்துல டிஸ்க்கு டீஹைட்ரேட் ஆகிருக்கு இல்லையா, அதை ரீஹைட்ரேட் பண்ணணும். அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் திரும்ப வராமல் பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த உணவு முறையோ அதுக்கு தகுந்த மருந்துகளோ நம்ம உள்ளே கொடுக்கணும். அப்போ அந்த டிஸ்க்கை ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு உணவு முறையை நான் சொல்லிடுறேன். அப்போ அந்த டிஸ்க்கு டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கான உணவு முறை என்ன இருக்குது அப்படின்றத கேட்டிங்கனாக்கா, நிறைய மருந்துகள் இருக்குது. அதாவது வந்து
அந்த நெய்ப்பு தன்மை வந்து நம்ம உடம்புல கம்மியாகிறது தான் சொல்லுவோம். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் ஒரு மருந்தே கொடுப்போம். அதாவது வந்து சிப்பி நெய்ன்றது ஒன்று கொடுப்போம். சிப்பி நெய் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆயிஸ்டர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த முத்துச்சிப்பி இருக்குது இல்லைங்களா, அது ஆற்று சிப்பி அப்படின்றது இருக்கும். அந்த ஆயிஸ்டரில் என்னடா ஸ்பெஷல் இது அப்படின்றது அதில் இருக்கிற நியூட்ரிஷன் காம்பவுண்டை கேட்டிங்கனாவே உங்களுக்கு அது வந்து நல்ல எவ்வளோ ரிச் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றது தெரியும். அந்த சிப்பியில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது சரிங்களா, அதுக்கடுத்தது ஜிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, விட்டமின் D3 இருக்குது, ப்ளஸ் வந்து B12 வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து இதில் செலினியம் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய வந்து நியூட்ரிஷன் வந்து ரிச் ஃபுட்டு ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கும்போது என்னாகும் அப்படின்னாக்கா இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்கிறது வந்து தடுக்குது. அதாவது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரிச்சான ஃபுட்டாக இருக்குது சரிங்களா. பத்தாத்துக்கு வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே இந்த நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க டிஸ்கை ரீஹைட்ரேட் பண்ணுது. அந்த சத்தை மறுபடியும் வந்து அந்த நீர் சத்தை மறுபடியும் உள்ளே கொண்டு போய் சேர்க்குது. அப்போது அதை வந்து நம்ம கறி வந்து அந்த ஆயிஸ்டரை வந்து டெய்லி வேக வச்சு சாப்பிட முடியாதுன்றதுனால சித்த மருத்துவத்தில் அதை ஏதாவது ஒரு தைலத்தில் போட்டு காய்ச்சி நாங்கள் மருந்தாக எடுத்து அதை டெய்லியும் ஒரு 10 to 15 ml கொடுக்கறதுக்கு காலையில் சாயந்தரம் அப்போ ரெகுலராக குடிக்க வைப்போம். அப்போ அது உணவின் மூலமாக உங்கள் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது அது அந்த டிஸ்கை ரீஹைட்ரேட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு ஓரளவு நிரந்தரமான ஃபுட்டாக இருக்குது. இது நீங்கள் மருந்தாக இல்லாமல் உணவாகவும் எடுத்துக்கலாம். ரெகுலராக கிடைக்குதா, வாரத்துக்கு 2 வாட்டி சிப்பி ஆயிஸ்டர் வந்து சாப்பிட்றது நல்லது. இது வந்து மேலை நாடுகளில் வந்து நம்ம கொடுப்போம். சித்த மருத்துவத்தில் இதை வந்து நாங்கள் மருந்தாகவே கொடுக்குறோம். பத்தாவதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கஷாயங்கள் வந்து நம்ம கொடுப்போம் சித்த மருத்துவத்தில் கூட. வலியங்காடி கஷாயமாகட்டும், சீனப்பாக கஷாயமாகட்டும், ராஸ்நாதி போன்ற மருந்துகள் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உள்ள அவங்களோட உடல்நிலையை அனுசரித்து நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொடுப்போம். உணவில் இதை வந்து ரெகுலராக சேர்த்துக்கிற பழக்கம் இருக்கணும். பத்தாவதுக்கு வந்து கடல் சார்ந்த உணவுகள், மீனாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுங்க. இல்லை சார் நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரண்டை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன் வந்து பிரண்டை வந்து ரொம்ப இது அப்படின்னாக்கா அதில் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, நிறையாவே இருக்குது. பிரண்டை, முடக்கத்தான் கீரை, நீங்கள் எந்த கீரைனாலும் ஒரு நாளைக்கு ரெகுலராக சாப்பிடுங்க. அது எடுக்க ரொம்ப நல்லது தான் சரிங்களா. இந்த மாதிரியான உணவு பழக்கத்தையும் லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து சின்ன சின்ன எக்ஸசைசஸ், நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மசாஜ் பண்ணுறது. இப்போ நமக்கு அந்த மசில் நல்லா ஸ்பேசம் இருக்குனாக்கா அதை நம்ம ஆரம்பத்திலே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கொஞ்சம் கை கால் நீட்டி மடக்கி இது ஹெவி எக்ஸசைஸ் இல்லாமல் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் நம்ம பண்ணும்போது நல்லா இதுலேருந்து ரிலீவ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்டு. அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு நான் கொடுத்து ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ந்து மருந்து எடுத்தார். இது சித்த மருத்துவன்றது ஸ்லோ ப்ராசஸ் தான். அப்புறம் அவருக்கு புரிய வச்சு அவருக்கு 1 மாதம் 2 மாதம் கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து நல்லா சப்சைட் ஆகிடுச்சு. சார் எனக்கு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக ஆகிடுச்சு, எனக்கு இந்த பக்கம் இப்போ வலி வரல, நான் இப்போ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து இடையில பார்க்கும்போது சொல்லியிருந்தார். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.